பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பீலேயாம் செய்த காரியத்திலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ அவர் செய்த சில காரியங்கள்னால சில விளைப்பலன்கள் இஸ்ரவேலர்களுக்குள்ளார நடந்தது. அது போலவே நம்முடைய வாழ்க்கையில சில விளைப்பலன்கள், அதாவது சில கான்சிக்வன்சஸ் வருது. அதை ஒரு கம்பேரிசனா பார்ப்போம். அதற்கான வேத பகுதி என்னாகமம் 31 அதிகாரம் வசனம் 16. நம்பர்ஸ் சாப்டர் 31 verse 16. பேயோரின் சங்கதியிலே பீலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. இந்த வசனம் எதை காண்பிக்குது? பீலேயாம் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேலர்களை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அறிந்திருந்தும் அவர் என்ன செய்தார்? பாலாகுன்ற அரசன் கிட்ட போயிட்டு, இவங்களை நாம சபிக்க வேண்டாம், நீ இன்னொன்னு பண்ண, இவங்களை எல்லாரையும் தப்பான வழிகள், அதாவது வேசித்தனங்களுக்குள்ளேயும் விக்கிரகங்களை வணங்குறதுலையும் விக்கிரகங்களுக்கு படைத்த உணவை உட்கொள்ள வைக்கிறதுலையும் இந்த மாதிரியான வழி விலகக்கூடிய காரியங்களை செய்தா கர்த்தரே அவங்கள சபிச்சிருவாங்க, கர்த்தரே அவங்கள வெறுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு தவறான போதனையை உண்டு பண்ணிட்டு போறாரு இல்லையா. இதனால இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளார என்ன நடந்தது? அவங்களோட சபைகளுக்குள்ளார வாதை நேரிட்டது. அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் அப்படிங்கிற சில பகுதியை இங்க தெளிவா இந்த வசனம் காண்பிக்குது. இதுல இருந்து நாம ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளலாம். இங்க பீலேயாம் மாத்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணல. நம்ம ஆதியாகமம் எடுத்துட்டோம்னா சாத்தான் என்ன செய்கிறான்? தான் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷன் படைக்கப்படுகிறான், அதுவும் தேவனுடைய சாயலாகவே படைக்கப்படுறான். அந்த மனுஷனை வஞ்சிக்கிறதுக்கு அந்த சாத்தான் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன கனிய அவங்கள புசிக்க வைக்கிறதுக்கான காரியங்களுக்கு நயங்காட்டி சில விஷயங்களை பேசி அவங்கள அந்த பாவத்துல விழ செய்தது. அப்படி கர்த்தருடைய கட்டளைய கீழ்ப்படியாம போக பண்ணினாலே கர்த்தர் இடத்துல இருந்தே அவங்க அந்த தயவுல இருந்தும் இறுக்கத்துல இருந்தும் விலகி போயிடுவாங்கிறத எதிர்பார்த்துதான் சாத்தான் அப்படி செய்திருக்கான். அது போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலையும் நடக்குது. நாம ஆண்டவர் இடத்துல பயபக்தியோடு நடந்துக்கணும்னு நினைப்போம், ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு நினைப்போம். நம்மளுக்குள்ளார துன்மார்க்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா சாத்தான் என்ன செய்கிறான்? இந்தப்படியான தந்திரமான வலைகளை நம்மளுக்கு வச்சு, தந்திரமான காரியங்களை நம்மளுக்கு காண்பித்து, அந்த நயங்காட்டுறது மூலமா நம்மளை தவறான செயல்களுக்குள்ளார கொண்டு போக வைக்கிறான். எப்படி பீலேயாமின் போதகத்தினால அந்த இஸ்ரவேலர்கள் தவறான காரியங்களுக்கு நயங்காட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்களோ, அந்தபடி நம்மளுக்கும் நிறைய நம்ம பார்க்குற ஃபோன் மூலமாகவும் இல்லை அந்த சோஷியல் மீடியாஸ்னாலையும் நம்ம அநேக தவறான விஷயங்களுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அப்படி உட்படுத்தப்படும் போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம செய்கிற சில தவறான காரியங்கள்னால ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போய் நாம ஆண்டவரை விட்டு விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏசாயால குறிப்பிட்டபடி நம்முடைய பாவங்களே ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு சுவராய் எழும்புது. அந்தபடியா சில காரியங்களை சாத்தான் நம்முடைய வாழ்வுல வைக்கிறான் அப்படிங்கிறத இந்த பகுதியை வச்சு நாம தெரிந்து கொள்ளலாம். இதனால நாம ஆண்டவரை விட்டு வழி விலகிற காரியங்கள்ல ஒரு நாளும் ஈடுபடாம இருக்கிறதுக்கு, அவரை நோக்கி பார்த்து அவரை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருக்கு பிரியமா நடந்து கொண்டோமே ஆனால் இந்தபடியான சில மறைவான கன்னிகளுக்கு, சில தந்திரங்களுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படுவோம். அதுவே நம்மளுக்கு கர்த்தர் இந்த பகுதிகளிலிருந்து காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்திரோம் ராஜா. அப்பா, பீலேயாமின் தந்திரத்தினால அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் எல்லாருமே உம்மை விட்டு வழி விலகி போனார்களே தகப்பனே. அந்தபடியா சாத்தான் எங்களுக்கு மறைவான கண்ணிகளை வைத்து எங்களை உம்மிடத்திலிருந்து வழி விலக பண்ணுகிற காரியங்கள்லேருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளும் போக்க எங்களுக்கு காண்பீங்க ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் உறுதிப்பட்டு அப்பா, கண்மலையின் மேல் அதிபாரம் போடப்பட்ட வீடுகளாய் அப்பா நாங்கள் நிலைநிற்கிறோம் தகப்பனே. ஒரு நாளும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விழுந்து போகாதவர்களாய் அப்பா உம்முடைய வார்த்தையில நின்று உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், உம்மிடத்துல பயபக்தியோடு நடந்து கொள்கிற பிள்ளைகளாய் இருக்கணும் ராஜா. அப்படி நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.